தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நேற்று இரவு மூலம் தொடர் கனமழையானது பெய்திருக்கின்ற நிலையில நேற்று இரவு சென்னையிலும் பலத்த மழையானது பெய்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர், ஆவடி பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருந்திருக்கிறது. இந்த நிலையில நாளை தொடர்ந்து வரும் 7 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நாளை ஒரு சில இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய மழையானது பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மலைப்பா பகுதிகள், வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் ஆனது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று முதல் வரும் 7 நாட்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழையானது பதிவாகி இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வாரம் மூலரவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.